நம்மால் இருக்கிறாங்களே, இவன் பாவத்தை மன்னிக்கிற இவன் யாரு அப்படின்றான். இவனுக்கு பாவத்தை பேசி தானே பழக்கம். இவனுக்கு பாவ மன்னிப்பு பிரசங்கம்லாம் தெரியவே தெரியாது. உன் பாவத்தை அவர் நினைக்கவே இல்லைன்னு பிரசங்கம் பண்ண மாட்டான். அவன் பாவத்தை பேசி பேசி அவனை குற்ற உணர்வாக்கி அவனை கூணி ஆக்கி பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் மனசுக்குள்ள பேசியிருக்கிறாங்க. இவர் தெரிஞ்சிட்டாரு, எப்பா பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா எழுந்து நட என்று சொல்வதோ, எது எழுது, இவங்களுக்கு நட என்று சொல்வதெல்லாம் எழுது கிடையாது. இவன் கடுமையான பிரசங்கம் பண்ணுறதான் இவனுக்கு பிரசங்கம். பாவத்தை மன்னிப்பதோ எழுந்து நட என்று சொல்வதோ எளிது. எது எளிது? எனக்கு பாவத்தை மன்னிக்கிறது எளிது, எனக்கு எழுந்து நட என்று சொல்வது எளிது, எனக்கு எளிது. நமக்கு பாவத்தை மன்னிக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கக்கூடாது. யார் பாவத்தை அதுன்னா மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல? அப்போ இயேசுனுடைய ஆவி உங்களுக்குள்ள பலன் செய்யலை, போதனை பலன் செய்யலை. பாவத்தை மன்னிக்கிறது எனக்கு எளிதுப்பா, எழுந்து நட என்று சொல்வது எனக்கு எளிதுப்பா. எங்கள் சபை மக்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறது எளிது, எழுந்து நட என்று சொல்வதும் எளிது. விசுவாசத்தை பேசுவதும் மன்னிப்பது, எழுந்து நட என்று சொல்வது, மலையை பார்த்து பேர்ந்து போய் என்று சொல்வது, நான் தலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வது. ஏங்க தலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வது கடினமா? நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று சொல்வது கடினமா? இப்படி சொல்றது நம்ம ஆட்களுக்கு ரொம்ப கடினம், சொல்லவே மாட்டான். அவனை குட்டி 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 குற்றேரா வச்சுக்கிறாங்க. நமக்கு எழுது, இந்த சத்தியத்தை புரிஞ்சுட்டா நமக்கு எழுது. ஓ ஊ கா சி